நம்ம விளாகோட என்ட்ரன்ஸ் பிள்ளையார் கும்பிட்டுக்கோங்க. நம்ம விளாக் நல்லா இருக்கணும்னு. வாங்க நம்ம முயல் வளர்க்கக்கூடிய வீட்டுக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் முயல் வளர்க்கக்கூடிய வீடு. இதுதான் நம்மளுடைய முயல் கூடு. பாருங்க முயல் குட்டிலாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. வாங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்கலாம். இதாங்க நம்ம பிளாக்கி. நான் அடிக்கடி வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம பிளாக்கியை பாருங்கள். பிளாக்கி வந்து 7 குட்டி போட்டுச்சுங்க. ஆனால் இப்போதைக்கு 6 குட்டி நம்மக்கிட்ட உயிரோடு தாங்க இருக்குது. பாருங்கள் எல்லா குட்டியும் எவ்வளோ க்யூட்டாக, எல்லாம் இப்போவும் சாப்பிட்டுட்டே இருக்குங்க. இந்த முயலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம பிளாக்கி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய ஒயிட் ஜெயண்ட். பாருங்கள் இதுவும் 7 குட்டி போட்டுச்சுங்க. 7 குட்டியுமே இப்போதைக்கு நல்லா தாங்க இருக்குது. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக எல்லாமே எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருக்குதுங்க. நம்ம ஒயிட் ஜெயண்டோட குட்டீஸை பாருங்கள், எல்லாமே எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. இதில் ஒரு கருப்பு அழகாக கிடக்குங்க. இன்னும் இருக்காங்க நம்ம பாருங்கள். போட்ட குட்டிலே எவ்வளோ க்யூட்டாக இருக்கா பாருங்கள் நம்ம பிளாக்கி. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. எல்லாமே க்யூட்டாக இருக்குங்க. இது போட்ட முயல் பாருங்கள். அடுத்து யாருன்னா நம்மளோட ஒயிட்டிங்க. இதுவும் நிறைய வீடியோவில் நான் ஒயிட்டியை பற்றி சொல்லியிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் ஒயிட்டி எவ்வளோ ஆர்வமாக வெளிச்சாடி வர்றதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. பரவாயில்ல ஒயிட்டி, நீ உள்ள போ. பாருங்க இது போட்ட குட்டிங்க மொத்தம் 6 குட்டி போட்டுச்சுங்க. 6மே அழகா இருக்கு பாருங்க. பாதி பிளாக்கு, 2 சாம்பல் கலர்ல குட்டி போட்டிருக்குங்க. இதுங்க இப்போ நாங்க கண் முடிச்சு 2 நாள் தான் ஆகுது. எவ்வளோ க்யூட்டா இருக்கு பாருங்க குட்டி. ஒயிட்டிய பாருங்க, அவன் எவ்வளோ க்யூட்டா இருக்கான்னு. இதுதாங்க நம்ம சோவி. பாருங்க சாப்பிட்டுட்டே இருக்கா. இப்போ ரீசெண்டாக குட்டியை காமிச்சிருப்போம்னு நினைக்கேன். வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க. இது போட்ட குட்டி தாங்க 10 குட்டி போட்டுச்சுங்க. இதில் வந்து 6 குட்டியை போட்டுருக்காங்க நம்ம. இப்போ பாருங்க குட்டி எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ஆல்ரெடி போட்ட வீடியோலேயே நாங்கள் சொல்லியிருப்போம் 10 குட்டி போட்டுச்சு. அதை நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு. அதுதாங்க இது 6 குட்டி நாங்கள் இது கூடாலேயே வச்சுருக்கோம். பாருங்கள் 6 குட்டியுமே. அது இப்போ நாங்கள் போட்டு 2-3 நாள் தாங்க ஆகுது. அதனால இன்னும் அது வந்து அப்படியே தான் இருக்குது. பார்ப்போம் அடுத்து மீதி 6 குட்டி எங்கே இருக்குன்னு. நான் அடுத்து யார் நம்ம அம்மா தாங்க இவங்க. பாருங்க செவலை இது எப்படி இருக்கு பாருங்க. சோகத்திலே இருக்கிறிய தம்பி, என்னாச்சே? இதோட குட்டி தாங்க என்ன இருக்கு பாருங்க. பிஸ்கட்டோட இது இன்னும் தம்பியா தங்கச்சியான்னு தெரியலங்க. பட் வந்து இந்த குட்டி தாங்க மீதி அந்த 4 குட்டி. அதை நாங்கள் இது கூட தான் சேர்த்து விட்டுருக்கோம். ஏன்னா இந்த வாட்டி இந்த குட்டி வந்து 5 குட்டி போட்டு அதில் 4 குட்டி இறந்தனால ஒரு குட்டி தான் மீதி இருந்துச்சுங்க. அதனால அந்த நாளில் நாங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி அதில் இருந்த குட்டி இதில் தூக்கி போட்டிருக்கோங்க. அது நல்லாவே வளர்க்குதுங்க. ஆனால் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு செவலை. அடுத்து யாரை பார்க்க போகிறோன்னா நம்மளோட நியூ கெஸ்ட்டு தாங்க இவங்க. என்ன இவங்களை நீங்கள் எந்த வீடியோலையும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃபேன்சி முயல் மாதிரி இருக்குங்க. இவங்களை நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கிட்டு வந்தோம். எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள். இப்போ வரைக்கும் 3 மாதம் குட்டி தாங்க இவங்க. வளருவாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் இவங்களோட வீடியோஸ், இவங்களோட பேபியோட வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இனி வருங்க. எல்லோரும் ப்ரே பண்ணுங்க இவங்க நல்லா இருக்கணும்னு. அடுத்து யாரை பார்க்க போகிறோன்னா இது தாங்க நம்மளோட ஒயிட் ஜெயண்டும் பிஸ்கட்டும். பிஸ்கட்டோட அம்மாவை பார்த்தோம் பார்த்தீங்களா, இது தாங்க எங்களோட பிஸ்கட். எங்களோட கியூட்டி ஸ்வீட்டி எல்லாமே இது தாங்க. அப்புறம் இது தாங்க நம்ம பாவமான காலொடைஞ்ச முயலுங்க. இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவே பாவமாக இருக்குங்க. ஏன்னா இது வந்து என்ன சொல்லுங்க, ஒரு முயல் கால் உடைஞ்சா நம்ம மனுஷங்களுக்கு கால் உடைஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங் தாங்க. பட் இது ரொம்ப ஸ்வீட்டுங்க. ஆனா இவங்க நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகுதுங்களோட. இவங்க 3 பேரும் குலசேகரத்துல இருந்து நம்ம கிட்ட வந்திருக்காங்க. பாருங்க இவங்க வந்ததுல இருந்து கொஞ்சம் கூட நம்ம கிட்ட பழகல. பட் இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாக்குற மாதிரி அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. இவங்களால ஒரு தொல்லை இல்லை. பாருங்க கை பக்கத்துல கொண்டு போனாலே ஓடிடுவாங்கங்க. இன்னும் நம்ம கிட்ட நான் பழகலை, இருந்தாலும் இவங்க ஸ்வீட் தாங்க ஒயிட் ஜெயண்ட் குட்டீஸ். உங்களுக்கு தோணலாம் என்னடா இவ பொட்ட முயலை பற்றி மட்டுமே, குட்டி பொட்ட முயலை பற்றி மட்டுமே சொல்கிறான்னு. இன்னும் இருக்குங்க நம்மளோட ஒயிட் ஜெயண்ட் ஆண் சிங்க குட்டி. பாருங்க இவன் தாங்க இனப்பெருக்கத்துக்கான தலைவனேன்னு சொல்லலாம். இவனை தான் நாங்கள் இனப்பெருக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி திருன்னு முழிக்கான் பாருங்க. இவனை மட்டும் நம்ம ஆம்பளைங்க கூட்டத்தில் கொண்டு விட்டோம், இவனை எல்லாரும் கடிச்சு கதறிடுவாங்க. அதனாலே இவனை தனியாக போட்டிருக்கோம் நம்ம. அவங்களெல்லாம் பார்க்கலாம் வாங்க.
அவங்க எல்லாருமே தனி கூட்டில் ராஜா மாதிரி வாழ்றாங்க பாருங்க. இதாங்க நம்ம ஃப்ளம்மிஷு எப்படி இருக்கான் பாருங்க. இது செவலைங்க, செவலை ஆண்குட்டி எப்படி இருக்கான் பாருங்க. எல்லாம் இவங்கெல்லாம் இங்கே தாங்க தங்கியிருக்காங்க. வாங்க திறந்துட்டு உள்ளே போகலாம். உள்ளே வந்துட்டோங்க நம்ம. பாருங்க இங்கே பாருங்க, இந்த செவலை முயல் எப்படின்னா நம்ம இங்கே வருவோங்கிற மாதிரி இருந்திருப்பான் போல. தாவடா செவலை தாவுங்கிற மாதிரி அங்கே தாவி போகிறதுக்கு அவ்வளோ ஆர்வங்க பையலுக்கு. பாருங்க இருந்தாலும் உள்ளே வந்துட்டாங்க அங்கே போகாமல். பாருங்க அடுத்து நம்மளோட முயல் இதாங்க ஃப்ளம்மிஷோட தம்பி மாதிரி. பாருங்க இவனும் அவனே மாதிரியே தான் இருப்பான். அடுத்து பாருங்க நம்ம பிளாக்கிங்க. நீங்க பிளாக்கிக்கு கண்ணில் ஏதோ அடிபட்டுருக்குங்க. என்னாச்சுன்னு தெரியலங்க, நானே இப்போ தாங்க பார்க்குறேன். என்னாச்சு இதுக்கு கண்ணில் இப்படி அடிபட்டுருக்கு? ரொம்ப அடிபட்டுருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முயலும் சண்டை போட்டத்தில் எவ்வளோ தூரம் அடிபட்டுருக்குங்க. இப்போ தாங்க நானே பார்க்கேன். அதான் பார்த்தோன்னே நம்ம வந்து அதுக்கு மருந்து வச்சிட்ருக்கோம். ரொம்ப அடிபட்டுருக்குங்க. கண் பக்கத்தில் எவ்வளோ பிஞ்சிருக்கு பாருங்க. பாவமாக இருக்குங்க இப்படி அது சண்டை போடும்போது. அதுங்களே இதுக்கு அதுங்க கூட இப்படி சண்டை போடுங்கன்னாங்க எதுவும் தெரியல. மருந்து போட்டுட்டோங்க. அடுத்த முயலை பார்ப்போமா? அடுத்த முயல் யாருன்னா இதாங்க சேவை சின்சில்லாவோட ஒரு ஆண் ரகம். எப்படி இருக்கான் பாருங்க. இதுங்கெல்லாம் நம்மக்கிட்ட பழகிடுச்சுங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா? பாருங்க ஓடுறான். அடுத்து யாரு பார்க்க போகிறோன்னா இதுதாங்க உள்ளே எல்லா முயல்கிட்ட இருந்தும் தப்பிச்சு தனியாகவே எப்போவுமே தனியாக தாங்க இருக்கும். இப்போ பாருங்க, ஏன்னா எப்பவும் சண்டை போடும்போது இது ஒரு சாதுவானதுன்னே சொல்லலாங்க. எப்பவும் சண்டை போடும்போது தனியாகவே தாங்க இருக்கும் இது. சரிங்க, இப்போதைக்கு நம்ம விளாக முடிச்சுக்கலாம். எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.